இன்றைக்கி நான் டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் விடணும். பருப்பு வேகிறதுக்குள்ளார கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு அதில் தேவையான அளவு புளியை போட்டு ஊறட்டுங்க. 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளார விசில் வந்துடுச்சு. நான் புளியையும் நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ண புளி தண்ணி அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா முள்ளங்கி, ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு வதக்கணுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டுங்க. ஒரு 50% வேகணும். அதுக்குள்ளே இந்த வெந்த பருப்பை நல்லா மசிச்சு வச்சிடணும். நல்லா மசித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பருப்புலேயே ஊற்றி வச்சிடுறேன். இப்போ சாம்பார் பார்க்குறேன். காய் 50% பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் பருப்பை சேர்த்துட்றேன். அதே மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 80% வெந்தால் போதுங்க. பாருங்கள் 80% வெந்துருச்சு காய். இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் இப்போ தாளிக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம், அப்புறமா சீரகம் சேர்க்குறேன். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். இப்போ நான் டேஸ்ட்டுக்கு ஒரு 2 வரமிளகாய் சேர்க்குறேன். இப்போ பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதாங்க தாளிக்கிறது. இப்போ நான் சாம்பாரில் மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் செய்கிறப்போ ஒன்றே ஒன்று மட்டும் தாங்க கவனத்தில் இருக்கணும். காய் ஃபுல்லாக நம்ம வேக வைக்கக்கூடாது. 100% பாயில் ஆகிடுச்சுனாக்க அதுலேருந்து சத்தும் போயிடும், நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்காது. இப்போ ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.